உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நேற்று ஆடி மாதம் ஆடி திருவிழா. வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் மக்களே. நல்லா சாப்பிட்ருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நேற்று வேலைக்கும் போகல, அம்மா தானே? சரி, உங்களை மாதிரி தான் இந்த ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களே தாத்தா பாட்டி, இன்றைக்கி சோறு இல்லாமல் அலையிறாங்கள, நேற்று அலைஞ்சாங்கள்ல தாத்தா பாட்டி, அவங்களும் ஆடிக்கு நல்லா சாப்பிட்டவங்க, நல்லா என்ஜாய் பண்ணவங்க, வேலை வெட்டி அப்புறம் கெடுத்தவங்க, திருவிழாவை நம்பி கடவுளை நம்பி இன்றைக்கி எப்படி போனாங்க பார்த்தியா? அவங்க நிலைமை எப்படி இருக்கு பார்த்தியா? அவங்களும் ஆடி திருவிழாவை கொண்டாடினவங்க இன்றைக்கி ஏன் உணவு இல்லாமல் இருக்காங்க? கறியை விடு, தோசையை விடு, வடையை விடு, பணியாரத்தை விடு, பலகாரத்தை விடு, உணவு இல்லையே. சொல்லுங்க மக்களே, திருவிழா மக்களே. திருவிழா நம்பி வேலை கெடுத்த மக்களே சொல்லுங்க. நேற்று ஆடி திருவிழா, இதே திருவிழாவை அந்த தாத்தா பாட்டியும் கொண்டாடினாங்க. இன்னைக்கு அவங்க சோறுலாம் போனாங்களே, இதுக்கு என்ன காரணம்? குடும்ப வரவு செலவு சரியில்லை, அப்பா அம்மாவுடைய வரவு செலவு சரியில்லை. தானே மக்களை, மாணவன் மாணவிகளை, நீங்களாச்சும் திருந்துங்க, சரிங்களா? போட்டி ஓட்டு உழைக்கணும், போட்டி ஓட்டு செலவு பண்ணக்கூடாது. போட்டி ஓட்டு செலவு பண்ணுறது பந்தயம் கட்டுறது மாதிரி. அது எப்போ தோல்வி அடையும்னே தெரியாது. வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு உனக்கு தெரியுமா? அதே நிலைமை தான். உழைக்கும் போது போட்டி ஓட்டு உழைக்கணும், செலவு பண்ணும்போது போட்டி ஓட்டு செலவு பண்ணக்கூடாது. புரிஞ்சா மக்களே? ஆடித்திருவிழா கொண்டாடின மக்கள் இன்னைக்கு நேற்று உணவு இல்லாமல் வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் தெரியுமா? உங்களால் என்ன முடியுமா? அப்புறம் இந்த ஆடித்திருவிழா உங்களுக்கு தேவையா? இதை நம்பி நீங்கள் விடுமுறை விடலாமா? சொல்லுங்கள் மக்களே. தாத்தா பாட்டி நிலைமை உனக்கு தேவையா? முடிவு பண்ணு, நல்ல முடிவெடு.